இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மனம் மாற்றம் என்ற தலைப்பில் சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனம் மாற வேண்டும், அதாவது இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மக்களும் மனம் மாற வேண்டும். ஆகவே முதலில் ஒரு ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்களை அன்பு செய்து அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆனால் நாங்கள் பல நேரங்களிலே உம்முடைய உடனிருப்பை உதறிவிடுகின்றோம். கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார், கடவுள் எங்களை வழிநடத்துகின்றார், கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கின்றார், எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்றார் என்ற எண்ணங்களை மறந்து நான் தான் என்னுடைய தேவை நிறைவு செய்கின்றேன், நான் தான் என்னுடைய குடும்பத்தின் தேவை நிறைவு செய்கின்றேன், நான் தான் என்னுடைய பணியாளர்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கின்றேன் என்று சுயநல போக்கிலே பல நேரங்களிலே கடவுளை மறந்து கடவுளின் இடத்திலே எங்களையே வைத்து பல நேரங்களிலே உமக்கு எதிராக குற்றங்கள் பாவங்கள் செய்கின்றோம். அந்த தருணங்களுக்காக இந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுகின்றோம். பல நேரங்களிலே ஒரு தவறை தொடர்ந்து செய்ய செய்ய எங்களுடைய மனதளவிலே அது பாவமில்லை, இது யதார்த்த வாழ்விலே இருக்கக்கூடியது என்பது போன்று ஒரு எண்ணத்தை நாங்கள் எங்களுக்குள் உருவாக்கி பாவம் என்னும் சாக்கடையிலே உழன்று கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் கூட நீர் எங்களை விட்டு கொடுக்காமல், தந்தையே இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று எங்களை மன்னித்து கொண்டிருக்கின்றீர். ஆகவே அன்பு தந்தையே, இது இந்த நாளிலே இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த உலகில் வாழ்ந்த இனி வாழப்போகின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றோம். அவர்களை நிறைவாக நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய உள்ளத்திலே பல நேரங்களிலே உம்முடைய ஒளியானது அவர்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய உள்ளத்திலே பாய்வதற்கு எங்களுடைய பாவக்கரைகள் தடங்களாக இருக்கும். ஆகவே அந்த பாவக்கரைகளை எங்களிலிருந்து அகற்றி நாங்கள் உம்முடைய ஒளியை புத்துணர்வை நாங்கள் பெற்று மகிழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே கடவுள் நம்பிக்கை உள்ள பல மனிதர்கள் இருக்கின்றார்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாத பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள்? எங்களுக்கு சட்டம் ஒன்றும் இல்லை, இது தவறு இது சரி என்று ஒன்றுமில்லை, நாங்கள் எது செய்கிறோமோ அதுதான் சரி, நாங்கள் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறோமோ அது வேண்டாம். ஆக இந்த நிலையிலே நாங்கள் ஒரு மதத்தினுடைய ஒரு கோட்பாட்டையோ அல்லது கடவுள் கொடுத்த கோட்பாட்டையோ நாங்கள் கடைபிடிக்க வேண்டாம், பின்பற்ற வேண்டாம் என்று அவர்கள் தங்களுக்கென்று ஒன்று வகுத்து கொள்ளுகின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த பிரபஞ்சமே கடவுள் என்ற ஒருவரால் உருவாக்கப்பட்டது என்றால் நம்முடைய கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை. நம்மை இயக்கி கொண்டிருக்கிறதே கடவுள்தான், இந்த இயற்கையை இயக்கி கொண்டிருக்கிறதே கடவுள்தான். ஏதோ ஒரு சக்தி, நமக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி, இயற்கை மீறிய ஒரு சக்தி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுளை அறிய விரும்பாதவர் கடவுளை விட்டு விலகி இருக்கின்றார். ஆகவே கடவுளை விரும்புகின்றவர்களாக, கடவுள் நம்முடைய வாழ்வில் பங்காற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் என்பவர் அன்பானவர், இரக்கம் உள்ளவர், வேதனைப்படுத்துபவர் அல்ல, கொடுமைப்படுத்துபவர் அல்ல. ஆக அந்த உணர்வோடு நீங்கள் பயணியுங்கள். ஆகவே கடவுளை நம்புகின்றவர்கள் மன அமைதியோடு இருப்பார்கள், மற்றவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் அது போதை என்று நான் சொல்ல வரவில்லை. பல மதத்தை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களிடம் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். அது அல்ல. கடவுள் அன்பானவர், இரக்கம் உள்ளவர். ஆக அதை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, கடவுளை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் பாவத்தில் வீழ்ந்து கொண்டிருப்பார்கள், தவறுகள் செய்து கொண்டிருப்பார்கள், சுயநலத்தோடு யோசித்து கொண்டிருப்பார்கள், சுயநலமாக யோசித்த ஒன்றை செயல்படுத்தி கொண்டிருப்பார்கள். இவர்கள் பல நேரங்களிலே இருக்கின்ற எண்ணம், நான் செய்வதுதான் சரி, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லது மக்கள் தாங்கள் விரும்புகின்றவற்றை சொல்லுவார்கள், ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரை அது அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதையும் சரி என்று செய்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய மனிதர்கள், அதே நேரத்திலே இந்த மனிதர்கள் ஒரு கட்டத்திலே தான் செய்த தவறு என்று உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதை போன்று தவறை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், மனம் வருந்துகிறார்கள், மன்னிப்பு கேட்கின்றார்கள். மன்னிப்பு கேட்பதன் மூலம் அவர்கள் மீண்டும் புத்துணர்வை பெற்று வாழக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் 3 நபர்களை பார்க்கலாம். முதலாவதாக அரசர் தாவீது.
பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். அரசர் தாவீதுக்கு கடவுள் எல்லா அருளையும் கொடுத்திருக்கின்றார். அவருக்கு இல்லாத எதுவுமே இல்லை. கடவுள் அவருக்கு ஆற்றலை கொடுத்திருக்கின்றார், பதவியை கொடுத்திருக்கின்றார், குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார், பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார். ஆசீர்வாதம் அவருக்கு பலுகி பெருகிருக்க மனித பலவீனம் என்று ஒன்று இருக்கின்றது. ஆக அந்த மனித பலவீனத்திலே அவர் இன்னொருவரின் மனைவி மீது ஆசைப்படுகின்றார். இது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை பாருங்கள். இன்னொருவரின் மனைவி மீது ஆசைப்பட்ட பின்பு அவளை அடைவதற்காக அந்த பெண்ணின் கணவரையே கொலை செய்கின்றார். இது போன்ற நிகழ்வு இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பல இடங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பல குடும்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தவறான உறவு முறையினால் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் சிதறி இருக்கின்றன. அது மட்டுமல்ல, பல நேரங்களிலே கொலைகளும் நடக்கின்றன. ஏன்? ஒரு மனிதனின் ஆசை ஒரு குடும்பத்தை உடைக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்திருக்க வேண்டும். நாம் இந்த உலகிலே நமக்காக படைக்கப்படவில்லை. நான் கடவுளுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றேன். அதுபோன்று என்னோடு இருக்கின்ற மற்றவர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அதை நான் சுயநலமாக யோசிக்கின்ற பொழுது நான் இது போன்ற தவறுகளை செய்வதற்கு காரணமாக இருக்கின்றது. அதைத்தான் தாவீதரசரும் செய்கின்றார். தன்னோடு பணிபுரிகின்ற ஒருவருடைய மனைவி மீது காதல் கொள்ளுகிறார், காமம் கொள்ளுகிறார். அதனால் அவர் அந்த பெண்ணினுடைய கணவரை கொலை செய்யும் அளவிற்கு செல்லுகின்றார். ஆனால் அதை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. சில நாட்கள் கடக்கின்றது. நாத்தான் என்ற இறைவாக்கினர் அவரை சந்தித்து விளக்கம் கொடுக்கின்றார். அப்பொழுதுதான் அவர் புரிந்து கொள்ளுகின்றார் செய்த தவறை. உடனடியாக மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கின்றார். தன்னுடைய தவறுக்காக வருந்துகின்றார். தன்னுடைய தவறுக்காக பல பாவ ஒருத்தல்களை செய்கின்றார். பரிகாரம் தேடுகின்றார். இறுதியாக ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு நிகழ்வு. ஆக அறியாமையில் செய்தாரா அல்லது அறிந்து செய்தாரா என்பதும் நாம் சில நேரங்களில் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் காமமும் காதலும் பல நேரங்களிலே நம்முடைய அறிவை மழுங்கடித்து விடுகிறது. எப்பொழுதும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் காமம் பல நேரங்களிலே நம்முடைய அறிவை மழுங்கடித்து விடுகிறது. நாம் யார் என்று அந்த நேரத்திலே நாம் சிந்திக்கக்கூடிய அளவில் கூட நாம் இருப்பதில்லை. ஆகவே நம்முடைய வாழ்வில் நாம் நிதானத்துடன் வாழ வேண்டும் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. இரண்டாவது நிகழ்வாக பார்ப்பது இயேசு நமக்கு விவிலியத்தில் சொல்லியிருக்கின்ற ஒரு நிகழ்வு, ஊதாரி மைந்தனின் உவமை. இந்த நிகழ்விலே மகன் தந்தையிடமிருந்து சொத்துக்களை எல்லாம் பிரித்தெடுத்துட்டு செல்லுகின்றான். எல்லாத்தையும் பிரித்து எனக்குரிய பங்கு எனக்கு கொடுங்க, நான் கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு அவன் வாங்கி கொண்டு செல்லுகின்றான். சென்ற இடத்திலே ஊதாரித்தனமாக தன்னுடைய பணத்தை தன்னுடைய மகிழ்ச்சிக்காக, இன்பத்திற்காக செலவிடுகின்றான். அது மதுவுக்காக இருக்கலாம், போதைக்காக இருக்கலாம், பெண்களோடு இருப்பதற்காக இருக்கலாம், செலவிடுகின்றான். ஆனால் அதுவரை கூட அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. தான் செய்வது தவறு என்று அவனுக்கு தெரியவில்லை. அதன் பிறகு பசி எடுக்கின்றது, கையில் காசு இல்லை. பன்றிகள் மேய்த்து கொண்டிருந்த இடத்திலே பணி செய்து அந்த பன்றிகளுடைய உணவை உட்கொள்ளுகின்றான். அப்பொழுதுதான் அவனுக்கு அறிவு தெளிவு பிறக்கின்றது. நான் எப்படிப்பட்ட பெரிய பாவத்தை செய்துவிட்டேன். நான் என் தந்தைக்கு எதிராகவும் என்னை படைத்த கடவுளுக்கு எதிராகவும் நான் குற்றம் செய்துவிட்டேன். நான் மனம் திருந்தி நான் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் என்னை ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவருடைய தோட்டத்திலே பணிபுரிகின்ற ஒரு பணியாளனாக என்னை ஏற்றுக்கொள்ளட்டுமே என்று வருந்தி தந்தையை நோக்கி ஓடி வருகின்ற ஒரு நிகழ்வு. இங்கும் மனமாற்றம், வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக நிகழ்வாக நாம் பார்க்க இருப்பது சவுல் அரசருடையது. ஏனென்றால் அறிவில் சிறந்தவர், யாவே இறைவன்தான் உண்மையான கடவுள் என்று சவால் விட்டது மட்டுமல்லாமல் அவருக்காக எதையும் செய்வதற்கு துணிந்த ஒரு மனிதர். பல கிறிஸ்தவர்களை கொன்றிருக்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் முதல் அப்போஸ்தலர் ஸ்டீஃபன் அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற பொழுது, கல்லால் இருந்து கொலை செய்யப்படுகின்ற பொழுது சவுல் அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு கிறிஸ்தவர்களை கொலை செய்கின்றார். கிறிஸ்தவர்களை மொத்தமாக அழித்து விடுவதற்கு அனுமதியை பெற்று வருகின்ற ஒரு மனிதர். ஆனால் ஒரு கட்டத்திலே இயேசு அவரை சந்திக்கின்றார். அங்கே இயேசு என்ன சொல்லுகின்றார்? நீ துன்புறுத்துவது என்னுடைய சீடர்கள் என்று சொல்லவில்லை. நீ துன்புறுத்துவது என்னுடைய சீடர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சொல்லுகின்றார்.
ஆக உண்மையான கிறிஸ்தவர்களை மற்றவர்கள் துன்பப்படுத்துகின்ற பொழுது இயேசுவை துன்புறுத்துகிறார்கள் என்பதை அவருக்கு தெளிவுபடுத்துகின்றார். அவர் உண்மையை உணர்ந்து கொள்ளுகின்றார். ஆகா, நான் தவறு செய்து கொண்டிருக்கின்றேனே, இந்த தவறிலிருந்து நான் மாறுபட வேண்டுமே, என்னுடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று 3 நாள் கண் பார்வை இல்லாமல் இருக்கின்ற பொழுது சிந்தித்து பார்க்கின்றார். ஏனென்றால் அவருக்கு விவிலியத்தை கரைத்து குடித்தவர், பழைய ஏற்பாடு அனைத்தும் தெரிந்தவர். அந்த விவிலியத்தை தன் மனதுக்குள்ளே புரட்டி பார்க்கின்றார். மெஸ்ஸியா என்று ஒருவர் வருவார், அவர் வருகின்ற பொழுது என்ன நிகழும் என்பது அவருக்கு புரிகிறது. ஆக இயேசு என்பவர் உண்மையான மெஸ்ஸியா என்பதை கண்டுணர்கின்றார். கண்டுணர்ந்தவர் மாற்றத்திற்கான தயாராகின்றார். தன்னுடைய வாழ்வை அப்படியே மாற்றுகின்றார். இங்கே ஒரு பரிகாரம் நிகழ்கிறது. அதாவது இயேசுக்காக பணி செய்த ஸ்டீஃபன் கொல்லப்படுகின்ற பொழுது இருந்தாரே, அதே இடத்திலே எந்த பணியை செய்ததால் அவர் கொல்லப்பட்டாரோ அதே பணியை தொடர்ந்து ஆற்ற தூய் பவுலடியார் ஆரம்பிக்கின்றார். சவுல் பவுலாக மாறுகின்றார். இயேசு அவரை தேர்ந்தெடுக்கின்றார். ஆக அவர் தவறு செய்து விட்டார், இனி அவரை வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டும் என்று இயேசு பார்க்கவில்லை. அந்த மனிதரை ஆயுதமாக பயன்படுத்துகின்றார். தன்னுடைய வார்த்தையை எடுத்துச் செல்வதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கே தான் முதலில் சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பாக தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளுகின்றார், மனம் வருந்துகின்றார். 2வதாக மனம் வருந்துகின்றார். 3வதாக பாவ மன்னிப்பு கேட்கின்றார். 4வது பரிகாரம், எந்த பணியை செய்யக்கூடாது என்று மற்றவர்களை தடுத்தாரோ அதே பணியை எடுத்துச் செல்லுகின்றார். இறுதியாக தன்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? அதை உணர்ந்தவர்களாக மனமாற்றத்திற்கான வாய்ப்பினை நமக்கு நாம் கேட்போம். மனமாற்றம் எனக்குள்ளிருந்து புறப்பட வேண்டும். பல தவறுகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். பல தவறுகளை எனக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக, என்னுடைய மனைவிக்கு எதிராக, கணவருக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, நான் நினைப்பது தான் சரி, என்னுடைய சுயம்தான் சரி என்று பல எண்ணங்களில் இருப்போம். அவற்றிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக, மனம் மாறியவர்களாக இந்த திருவருகை காலம் நமக்கு ஒரு புத்துணர்வையும் புது வாழ்வையும் கொடுக்கக்கூடியதாக வரம் வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.